ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டிருக்கிறது டே குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம டே குக்கோட யூ ஆர் மை வார்ம்னஸ் அந்த ஸ்டோரிக்கு ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கேட்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி, நான் ரொம்ப பேச விரும்பல, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்பெஷல் பார்ட் பழமா 2 பேரும் லாஸ்ட்டில் ஏதோ பார்த்தோம். ஜிமினும் டேவும் அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக 18+ கண்டென்ட் இருக்கும். ஸோ 18+ கீழே இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே இப்போ ஒரு வழியாக சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கூப்பிட்டுட்ருக்காங்க. ஜின்னு கீழேருந்து ஹே ஜங்குக் அப்படின்றாரு. இதோ வரேண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. நீ மட்டும் வராத, சோறுன்னு சொன்னோடனே டேவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வா. ஷோ, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த அண்ணன் போதும் அப்படி சொல்லிட்டு டே வா போகலாம் அப்படின்னு சொல்லாமல் டே சிரிக்கிறான். நீ போ, நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு வா போகலாம் அப்படி சொல்லி கையை பிடிச்சிருக்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே யாருக்கோ வெயிட் பண்ணுறான். அது வேறு யாருக்கும் இல்லை, ஜிமினுக்கு தான். ஜிமினும் அதே மாதிரி தான் சுகாவையும் பேபியையும் கீழே போக சொல்லிவிட்டு அவனும் டே ரூமுக்கு தான் வரான். இப்போ 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இவங்க என்னமோ ரொம்ப வருஷம் கழித்து சேர்ந்த காதலர்கள் மாதிரி 2 பேரும் ஒன்றாவதே வர்றாங்க மேலேருந்து. அது பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு யாருமே கண்டுக்கல. ஜின்னு தான் ஆரம்பு சாப்பாடு வச்சிட்ருக்காரு. ஆரம்பிட்டு நீ உட்காந்து சாப்பிட ஜின் அப்படின்றான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றான். அப்போ டே தான் போயிட்டு நீங்களும் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படி சொல்கிறான். ஜின் டே சொன்னமேவோ உட்காந்துக்கிறாரு. இதை பார்க்குற ஆரம்புக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு இதாக கூட மதிக்க மாட்டானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. பயம் இல்லாமல் போச்சு அப்படின்றாரு. இதெல்லாம் மைண்ட் வைஸில் யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். டே ஜிமின் கிட்டே பேசிகிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்லாம் பேசிட்டு சாப்பிட்டா எல்லோரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க வீட்டில். இப்போ யாரும் எதுவுமே பேசுகிறதில்ல, எல்லாருமே சகஜமாக பேசிகிட்ருக்காங்க. டேக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிமினும் டேவும் தான் பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே டேவையும் ஜிமினும் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜேகே தான் டேவே பார்த்துட்ருக்கான். இங்கிட்டிருந்து நம்ம ஜின் ஜங்கு கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ணுறியா, மஸ்கிட்டோ எதுவும் வாய்க்குள்ளே போயிடப்போகுது அப்படின்றாங்க. அந்த இடமே சிரிக்குது. ஆனால் ஜேகே அதை கூட கண்டுக்கல, டேவே பார்த்துட்ருக்கான். டேக்கும் அது தெரியுது. இருந்தாலும் ஒரு மாதிரி ஷையாக இருக்கிறதுனால ஜிமின்கிட்டேயே பேசிகிட்ருக்காரு. சுகா பார்க்குறாரு. என்னத்தை தாண்டா அப்படி பேசுவீங்க அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ரூமில் தான் டே தூங்குறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்க போகிறான். அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். நம்ம ஜேகே வராரு. டே அப்படின்றாரு. சொல்லு ஜங்குக் அப்படின்றாரு. ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. அவரோட க்யூட்னஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேக்கே தெரியுது. க்யூட்னஸ் ஓவர்லோட் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பார்க்குறாரு. பார்த்துட்டு டே கிட்டத்தில் வராரு. நம்ம டேவும் பார்க்குறாரு. நீ ஹாப்பியா ஜங்குக் அப்படின்றான். என்னத்த ஹாப்பி அப்படின்ற மாதிரி திரும்புறாரு. எது ஹாப்பி இல்லையா? சரி தள்ள, நீ போய் கீழே போடா போ அப்படின்றாரு. சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே டேவை ஹக் பண்ணுறாரு. இல்லை பரவாயில்ல, போ ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்கிறேன்ல, போடா போ, வெளியே போ, எந்திரிச்சு வெளியே போ, நீ கீழெல்லாம் படுக்க வேண்டாம், வெளியே போ அப்படின்றாரா. நம்ம ஜேகே அது எப்படி போவேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேவும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வெளியே டெரஸ் போகிறாங்க. டே ஜேகே மிஸ் பண்ண, அதாவது ஜேகேல அவனோட பன்னியை மிஸ் பண்ண ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். அதெல்லாம் நம்ம ஜேகேவும் கேட்டுட்ருக்கான். கேட்டுக்கிட்டே சைட் நின்றுருக்காரு. அப்படியே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பேசிவிட்டு இப்போ 2 பேருமே தூங்குறாங்க. இப்போ மார்னிங் தான். காலையில் டே தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். எந்திரிச்சு மொபைல் பார்க்குறான்.
டைம் பார்த்துட்டு இன்னமும் மெயில் வந்திருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். மெயிலை பார்த்தோன்னே ஷாக்கு. என்னது அப்படின்ற மாதிரி கத்துறான். நம்ம ஜேகே பக்கத்தில் வந்துட்டு வந்து பாடு எதுக்கு கத்துற அப்படின்ற மாதிரி டேவை பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம டே இருந்துட்டு பண்ணிப்பா இல்லை எந்திரிச்சு பாடா, எனக்கு மெயில், எனக்கு வேலை இல்லைடா அப்படின்றான். அது எனக்கு தெரியுமே, நான் தானே பண்ணேன் அப்படின்னு தூக்கத்துலேயே உளர்றாரு. என்ன சொன்னேன் அப்படின்றாரு. வேகமாக ஜேகே எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன சொன்ன, வேலை போயிடுச்சா அப்படின்றாரு. ஆமாம். ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாரு. ஆனால் அந்த கிரிமினல் வேலையை பார்த்ததே ஜேகே தான். அதெல்லாம் தெரியாத டே உட்காந்து அழுதுட்ருக்கான். அழுகல, சினிங்கிட்டுருக்கான். ஸோ இந்த வேலையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்றாரு. இப்போ சொல்லு பேபி, நான் உனக்கு வச்சு தரட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. போடா இடியட் அப்படி சொல்லிட்டு ரீசன் கேட்டு ரிட்டன் மெயில் பண்ணுறாரு. பட் அவங்கக்கிட்ட வந்து சரியான ரெஸ்பான்ஸ் வரல. டே பார்த்து கடுப்பாயிட்ருக்காரு. ஜேகே வந்து டேவை சமாதானப்படுத்துகிறாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பச்சை குழந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. விடுட்டே, நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன வேணான்னு சொன்னாலே இனிமேல் நானும் அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறாரு. நம்ம ஜேகே இப்போ தான் இதுதானடா எனக்கு வேணும், இதுதானே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே மறுபடியும் படுத்து தூங்குறாரு. அவருக்கு இன்றைக்கி தான் ஒரு மாதிரி வாமா இருக்குது, நல்லா தூக்கமும் வந்துக்கிட்டு இருக்குது. ஆஃபீஸ் போகாமல் மனுஷன் படுத்து கிடக்காரு. நம்ம டே வந்து கிளம்பி கீழே வர்றான். ஜின்னு தான் இருக்கான், சமைச்சிட்ருக்கான். காஃபி குடிக்கிறியா டே அப்படின்றாரு. இல்லைக்கா வேண்டாம், நான் வேணா உங்களுக்கு போட்டு தரவா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லைடா வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம ஜின் சொல்லிட்டேவும் பேசிகிட்ருக்காரு. நம்ம டே மாமா அப்படின்றாரு. நம்ம டே வந்து ஜின் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்ன அப்படின்றாரு. மாமான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்கிறாரு. பாடுறா, உங்களுக்கு இப்படிலாம் கூப்பிட தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் வந்து கலாய்க்கிறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லிகிட்ருக்காரு. சரிங்க வா மாமான்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜின்னை கூப்பிட்றாரு. நம்ம ஜின் வந்துட்டு சரி இப்போ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜின் வந்து அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. டேவும் அங்கே இருக்க கேரட் எடுத்து சாப்பிட்டு டேவும் ஜின்னவே பார்த்துட்டு நிற்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின்னும் வராரு. சொல்லிட்டே என்ன அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்படியே நடந்துக்கிட்டே பேசிகிட்ருக்காங்க. இப்போ நடந்து கார்டன் தான் வந்திருக்காங்க. மாமா சாரி அப்படின்றாரு. அதான் நேற்றே கேட்டேல அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன்ல அப்படின்றாரு. லூசாடா நீ, நான் தான் நேற்றே வேண்டாம் விட்றா அப்படி சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்றாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் ஜங்குக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி கேட்குறான். அதானே பார்த்தேன் எலி எதுக்குடா ஆமணமாக வருதுன்னு அப்படின்னு. மாமா அப்படின்றாரு. சரி சொல்லு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம டேவும் ஜங்குக்கு என்னென்ன பிடிக்கும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. அது எல்லாத்தையுமே ஏன் உனக்கு தெரியாதா, பண்ணி உனக்கு சொல்லலையா அப்படி சொல்லி நம்ம ஜின்னும் டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நான் அதை பற்றி கேட்டுக்கிட்டதே இல்லை. கேட்டால் சொல்லுவானோ சொல்ல மாட்டானோன்னு நான் கேட்டுக்கிட்டது இல்லை. ஜேகேக்கு வந்துட்டு நான் ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லி தோணுது அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறான். ஜின்னும் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கான். என்னென்ன பிடிக்கும், எப்படி நடந்துப்பான் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு டே சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னா நிறைய 2 பேரும் காமெடியாக தான் பேசிகிட்ருக்காங்க. ஜின் வந்துட்டு ஜிமினியும் ஜேகேயும் பற்றி சொல்லிகிட்ருக்காரு, எவ்வளோ காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செம்பு ஃபைட்டை கூட சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்டுட்டு என்னது ராம்ஜின் என்ன அடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா அப்படின்றாரு. சரி அப்படி சொல்லிட்டு இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம தேவும் சொல்கிறாரு நாம்ஜுன் அண்ணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நாம்ஜுனுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும். எதையுமே அவர் வந்து சுற்றி இருக்கவங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தான் பார்த்துப்பாரு. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கவங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினப்பாரு அப்படி சொல்லிகிட்ருக்காரு. நம்ம டே இதை கேட்கும்போது ஜின்னோட ஃபேஸ் வந்து மாறுது. நம்ம டே வந்துட்டு கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக தானே இருக்கீங்க மாமா அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜின் வந்துட்டு எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவரோட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம ஜின் வந்துட்டு சரிட்டே நம்ம போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. மாமா மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு.
என்ன சொல்லணும் அப்படி சொல்லி ஜின் சிரிச்சுக்கிட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ தானே சொன்னீங்க ஜங்குக் மாதிரி தான் ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க பார்த்தீங்களா அப்படின்றாரு. அப்போ ஜின் வந்துட்டு அப்படிலாம் இல்லை டே அப்படின்றாரு. அப்போ சொல்லுங்கள் அப்படின்றாரு. நம்ம ஜின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்ருக்காரு. அது என்னென்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதெல்லாம் கேட்டுட்டு சரியாக போயிடுமாம்மா சரியாகிடும் அப்படின்ட்டே சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜென்னு வந்துட்டு சரி பரவாயில்ல விடு அப்படி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம டே தான் சொல்கிறாரு, நான் வேணால் நாம்ஜின் அண்ணாட்ட பேசவா அப்படின்றாரு. டே அதெல்லாம் வேண்டாம்டா, நீயே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, ஜங்கு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ அந்த நாய் ஒன்றால் தான் லீவ் போட்டு இன்ன வரைக்கும் மட்டமலாக படுத்து கிடக்கு, இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சி ஒர்க் போயிடுவான் அப்படி சொல்லிகிட்ருக்காரு. அதெல்லாம் முடியாதா, அவன் என்னை எப்படி அழுவ விட்ருப்பான், அவன் வந்துட்டு அவனை நான் பாருங்களேன் கொஞ்ச நாள் அவனை அழுவ விட்டுருவேன் பாருங்கள் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு சின்ன டே அவன் என் தம்பிடா அப்படின்றாரு. மாமா அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டே கேட்குறாரு. டேயோட க்யூட்னஸ் பார்த்துட்டு ஜின் சிரிச்சிட்ருக்காரு. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், எப்போ பாரு உங்கள் தம்பிக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. ஜின் இதை பார்த்துட்டு சரிங்க வா நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் உன் பக்கம்தான் அப்படி சொல்கிறாரு. நம்ம ஜேகே அப்போ தான் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டுருப்பாரு. என்ன இவனை காணா கீழே போனானே அப்படின்ட்டு. அப்போது பாப்பா 2 பேர் பேசிகிட்ருக்காத. அப்போ அங்கேருந்து ஜேகே வந்துட்டு அண்ணா அப்படின்றான். நம்ம டே பார்த்துட்டு என்ன அப்படின்றாரு. நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்றாரு. டே நீ என்னடா பண்ணுறீங்க, அண்ணா காஃபி வேணும்னா அப்படி சொல்கிறாரு. ஜின்னை பார்த்துட்டு சரி இரு நான் வேணால் போய் போட்டு வரேன் அப்படி சொல்லி நம்ம ஜின் போகிறாரு. நம்ம டே இருந்துட்டு ஏன் உனக்கு கை இல்லையா, உனக்கு போட தெரியாதா, நீ போய் போட மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேக்கு இதை பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. ஓ தெரியாதுன்னா இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்க, எனக்கு நீ தான் இனிமேல் காஃபி போட்டு தரணும் அப்படின்றாரு. டே நான் புருஷன்டா அப்படின்றாரு. இருந்துட்டு போ அதுக்கு என்ன அப்படின்றாரு நம்ம டே அப்போ நீ உனக்கு எதுவுமே தெரியாதா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து பிரதர்ஸ் லிட்டில் பிரின்ஸ் தெரியுமா அப்படின்றாரு. இது என்னடா புது கதையாக இருக்கே அப்படின்றாரு. எனக்கு எப்பயுமே என்னோடய சுகார்னா தான் எல்லாமே பண்ணுவார், மரியாதையாக பழகி வச்சுக்கோ தேவைப்படும் அப்படின்றாரு. டே இதெல்லாம் போங்கடா, நல்ல பையன்னு சொல்லி உன்னை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்கடா. ஓ சாருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, சரி வேணான்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்றாரு. டே வேணாண்டா அழுதுருவேன்டா வலிக்குதுடா அப்படின்றாரு. நான் எதுவுமே பண்ணலையே டே, என் கால் மேலே ஏறி நின்றுருக்கடா இறங்குடா அப்படின்றாரு நம்ம டே. சரி டேவை பற்றி ஜேகே சரி நான் வெளியே போகணும் அப்படின்ட்டு போகிறாரு. எங்கே போகிறேன் அப்படின்றாரு. ஜேகே வந்து பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி சொல்லி நம்ம டே முன்னாடி போகிறாரு. டே நில்லுடா கொஞ்சமாச்சும் மதிடா, டே நான் புருஷன்டா தெரியுதுடா, இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன்ன அப்படின்றாரு. ஸோ அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜின்னு வந்து காஃபியை கொடுக்குறாரு. டே உனக்கு என்ன வேணும், எனக்கு வேண்டாம் எனக்கு கை இருக்கு நானே போய் காஃபி போட்டுக்க, நான் வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்றாரு ஜேகே பார்த்துட்டு. நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு சிப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு ஓ இதுதான் சார் போட போன காஃபியா அப்படின்றாரு. டே நான் என்னப்போ குடிக்கிறேன் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றாரு. டே மரியாதையாக பேசுகிறா, என்னடா வாடா போடான்னு கூப்பிட்ற, நீ என்னை மரியாதையாக பேசுகிறியா, நீ என்னை வாடா போடான்னு பேசுகிற அப்படின்றாரு. ரைட்டு அப்படின்றாரு. ஜிம்மின்னு வந்து மேலேருந்து வந்துட்டுருக்காரு. சரி சுகா பாப்பன் தம்பியை பார்த்துக்கோங்க போயிட்டு வரேன் அப்படின்றாரு. டே எங்கடா போகிற, ஷோவா என்ன வர இப்படி ஆகிட்டீங்க, பூமர் மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றாரு. அங்கே பாருடா அங்கே பாருடா வார்த்தை வாங்க போங்கன்னு சொல்லி பேசுகிறான்டா என் அண்ணனை அப்படின்றாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கு ப்ளீஸ்டா அப்படியாச்சும் கூப்பிட்றா அப்படின்றாரு. வாய்ப்பே இல்லை, என் அண்ணனை பாரு ஜிம்மினுக்கு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, நீ என்னடா பண்ண எனக்குன்னு உனக்கு மரியாதை கொடுக்குறதுக்கு அப்படி சொல்லி நம்ம கேட்க. ஸோ கர்த்தரே வேண்ட பேசி ஜெயிக்க முடியாது போல் அப்படின்றாரு. ஆமாம் நானே மறந்துட்டேன், ஆக்சுவலி நான் உன்னை விட 2 வயசுக்கு பெரிய பையன்,
உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. என்னது பெரிய பையனா அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் ஜேகே பார்க்குறாரு. ஃபஸ்ட் டைம் ஷாக் ஆகிற மாதிரியே ஆகாதடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அங்கிட்டிருந்து வராரு. ஷோ இவன் வேறு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போ உனக்கு தெரியுமா நான் உன்னோட பெரிய பையன் அப்படின்னு நம்ம ஜேகே முழிக்கிறாரு. அதெல்லாம் தெரியும் அவனுக்கு. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாட்டே கையை. அண்ணா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நம்ம சுகா பாவமாக அந்த பக்கம் பாவமாக பார்த்துட்ருக்காரு ஜிம்மின் இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வராரு. இந்த டயத்துக்கு இதை கொடுங்க சுகா, அந்த டயத்துக்கு இதை கொடுங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. எங்கடா போகிறேன் அதையாச்சும் சொல்லிட்டு போடா அப்படி சொல்லி சுகா இருந்துட்டு கேட்குறாரு. நான் வந்துட்டு 2 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன் சரியா, எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது ஸ்வீட் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாவோட சீக்ஸை பிடிச்சி கொஞ்சிகிட்ருக்காரு. நம்ம சுகா இதெல்லாம் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவும் பார்க்குறாரு. நம்மளுக்கு எங்கே கொடுத்து வச்சிருக்கு அப்படின்றாரு. நம்மகிட்ட இதை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்படாத அப்படின்றாரு. ஆசைப்பட்டு கிழிச்சிட்டாலும் போடா அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்துட்டு போகிறாரு. ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ நம்ம ஜிம்மினும் டேவும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் விரிசலாக இருக்கும். அப்போ அதுவே 1 வருஷமாக இருக்கும். இப்போ 2 பேரும் ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங்லாம் முடித்து படம் போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக வராங்க. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க 6 மணிக்கு தான் வராங்க. இடையில ஃபோன்லாம் பண்ணியிருப்பாங்க, எடுத்துருக்கவே மாட்டாங்க. பார்க்கு பீச்சு நல்லா லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பானுவேன். என்ஜாய் பண்ணிவிட்டு மனசு விட்டு பேசிகிட்டு இருந்திருப்பானுவேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு வர்றாங்க. வந்தோடனே நம்மகிட்டே இருந்துட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருமே. ஆக்சுவலாக ஜேகேவோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. டே வந்து தெரிஞ்சு எல்லாத்துக்கிட்டேயுமே பேசிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சாரி கேட்குறாரு. ஜேகேவோட அப்பா அம்மாட்டெல்லாம் பரவாயில்லப்பா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம ஜேகேவும் பார்க்குறாரு நம்மளுக்கு என்னடா கொடுப்பான் அப்படின்ட்டு. பட் ஜேகேக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கல. நம்ம ஜின்னோட கிஃப்ட் வந்து ஜின் மேலே போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக ரூமில் வந்து ஆரம் வந்து வேலைக்கு போயிட்டார். ஆரம்பம் வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவரோட கிஃப்ட்டை வந்து தனியாக வச்சுட்டாரு. நம்ம ஜின் தான் மேலே போய்ட்டு கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நம்ம அதில் வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜின் பார்த்துட்டு அழுகுறாரு. ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வருது அவருக்கு. அது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி ஒரு மினியேச்சர் தான் அது. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஜின் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கிட்டு நம்ம யோன்மென் ரூமில் வந்துட்டு சுகா வந்துட்டு கிஃப்ட்டை பிரித்து பார்க்குறாரு. சுகாவுக்கு சிரிப்பு தான் வருது. அதை பார்த்துட்டு ஜிம்மின் வந்துட்டு இது என்னது அப்படி சொல்லி கேட்குறாரு. ஏன்டா கூட போன நீ சொல்லாமே அவன் இதை வாங்கிட்டு வந்துருப்பான் அப்படின்றாரு. சுகா சத்தியமாக எனக்கு தெரியாது சுகா என்னது இது அப்படின்றாரு. இதுவா இது வந்து ஸ்லேடு குச்சியும் அப்படின்றாரு. இது எதுக்கு அவன் உங்களுக்கு வாங்கி கொடுத்தான் அப்படி சொல்லி கேட்குறாரு. சின்ன வயசில் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் ஸ்லேட்டில் எழுதுறதுக்கு. எனக்கே ஒன்றும் தெரியாது, நானே அவனுக்கு தப்பாக சொல்லி கொடுப்பேன், அதனால அவன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் என்னடா ஒரு கிஃப்ட்டு, இரு நான் போய் கேட்டு வரேன் அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் வெளியே வரான். கம்முன்னு இருடா, அவன்கிட்ட போய் கேட்டேனே இதுக்கு மேலே மட்டமாக சொல்லுவான்டா என்ன அப்படின்றாரு. 1000 சொல்லுங்கள், என் புருஷனுக்கு இப்படியா வாங்கி கொடுப்பான், எல்லாருக்கும் அப்படி இப்படி கிஃப்ட் எடுத்திருக்கான் பாருங்கள், எனக்கு கூட அப்படின்னா. ஆமாம் உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தான் அப்படி சொல்லி கேட்குறாரு. எனக்கு அவனே பெரிய கிஃப்ட்டு, இதில் எனக்கு தனியாக வரையா கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறா அப்படி சொல்லி கேட்குறான். போய் சொல்லாத மறைக்காத, என்ன வாங்கி கொடுத்துருக்கான் ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு. ஒன்றும் இல்லை சுகா, பெஷாடுக்கு போங்க அப்படின்றாரு. இல்லையே ஏதோ சரியில்லையே அப்படி சொல்லி ஜிம்மின் பக்கத்துலேயே வராரு. நம்ம சுகா ஜிம்மின் வந்துட்டு சுகா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டே பின்னாடி போகிறாரு. இல்லையே சரியில்லையே அப்படி சொல்லி நம்ம சிவா பக்கத்துலேயே வராரு. அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு உண்மையை சொல்ல என்ன வாங்கி கொடுத்தான் அப்படி சொல்லி கேட்குறாரு. எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான் அப்படின்றான். என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்றாரு. அதுவா நான் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட கேட்டுட்ருந்தேன், அந்த ட்ரெஸ் தான் அப்படின்றாரு. அந்த ட்ரெஸ் அவன் வாங்கி கொடுத்தானுங்க அப்படின்றாரு. ஆமாம் நீ வாங்கி தரல அதனால அவன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை நீ போடக்கூடாது அப்படின்றாரு. அப்பலாம் இல்லையே நான் நாளைக்கு போடுவேனே அப்படின்றாரு. போடுவியா
இந்த வாய் தானே போடுவேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜிம்மின் வந்துட்டு. ஷுகா என்ன பண்ணுற, பையன் இருக்கான் தள்ளிப்போ அப்படின்றாரு. அவன் என் புள்ள, டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் பாட்டுக்கு தூங்குவான் அப்படின்றா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஷுகா வந்துட்டு இப்போ சொல்லு நாளைக்கு போடுவியா அப்படின்றாரு. ஆமாம் போடுவேன் அப்படின்றாரு. இந்த திமிரு வந்து அடங்காது, இருடா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறாரு. அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்க போகுது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா, அதனால எனக்கு ஒன்றுமே தெரியலை. சரி வாங்க நம்ம அடுத்த ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம டே குக் ரூமில் தான் நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காரு. என்ன ஜேகே என்னாச்சுன்னு சொல்லி நம்ம டே பார்க்குறாரு. எனக்கு மட்டும் கிஃப்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. நம்ம டே இதை பார்த்துட்டு லைட்டாக டீஸ் பண்ணுறாரு. அச்சோ நான் ஒன்று மறந்துட்டேனே அப்படின்றாரு. நம்ம ஜேகேக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்னா காலையில் வந்துட்டு ஜிமினோட வேறு ஷாப்பிங் போயிருப்பார். அவன் தானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருப்பான். டே கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஜேகே லீவே போட்டிருப்பாரு. ஆனால் நம்ம டே வந்து காலையில் எஸ்கேப் ஆகி போயிட்டார்ல, அதுலேயே கொஞ்சம் காண்டாயிருப்பார். இப்போது ரொம்ப காண்டாயிட்டார். அவன் சும்மா தான் சொல்கிறான்னு தெரியாமையே காண்டாயிட்டார். நம்ம டே இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நம்ம ஜேகே எதுவுமே பேசல, தள்ளி உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜேகே லேபில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஓய் அப்படின்றாரு. நம்ம ஜேகே திரும்பலை, நீங்கள் பாரேன் அப்படின்றாரு. நம்ம ஜேகே வந்துட்டு திரும்பி என்ன அப்படின்றாரு. ஐ லவ் யூ அப்படின்றாரு. அப்படி சொல்லி நம்ம ஜேகே திரும்பிக்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே இறங்க போகிறாரு. நம்ம ஜேகே அப்படியே டைட்டாக பிடிச்சி அவரோட லேப்லேயே உட்கார வச்சுட்டு சொல்ல அப்படின்றாரு. நீ இதை கேட்க விரும்பலையே, நான் அப்புறம் என்னத்துக்கு சொல்லிக்கிட்டே அப்படின்றாரு. வாய் பேசாமல் சொல்லுட்டே அப்படின்றாரு. ஐ லவ் யூ அப்படின்றாரு. நம்ம டேவும் மறுபடியும் சொல்லு ஐ லவ் யூ அப்படின்றாரு. ஒன்ஸ் மோர். டே பொறுக்கி ஐ லவ் யூ அப்படின்றாரு. எது நான் பொறுக்கியா? நான் பொறுக்கியா? ஆமாடா நீ பொறுக்கிதான், நீ பொறுக்கிதான் அப்படின்றாரு. ஓ பொறுக்கியா, சரி வா பொறுக்கி எப்படி நடந்துப்பான்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே வந்துட்டு டே ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம ஜேகே டே இருந்துட்டு ஏ பொறுக்கி அப்படின்றாரு. டே என்னடா பொறுக்கின்ற, சும்மா இங்கே வாடா, இங்கே வா, நானும் என்னோட பெரிய பையனே, அதனால் அடக்கொடக்கமாக உங்ககிட்ட நடந்துக்கலான்னு பார்த்தா நீ என்னை பொறுக்கி நான் சொல்கிறேன், இங்கே வாடா டே அப்படி சொல்லி நம்ம ஜேகே வந்து டேவை துரத்துறாரு. நம்ம டே வந்து ரூம் ஃபுல்லாக ஓடுறாரு. ஓடிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டுருக்காரு. நம்ம டேவை வந்து கையை பிடிச்சி நம்ம ஜேகே இழுத்துடுறாரு. இழுத்து அப்படியேவும் பெட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொன்ன பொறுக்கியா, இப்போ பாரு அதை பொறுக்கி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவும் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் அப்படியே ரஃப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ் வந்து போயிட்டே இருக்குது. நம்ம ஜேகேக்கு வந்து டெம்ப்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜேகே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. லிப்ஸில் வந்து நெக்கு ஜாலைன் அப்படிலாம் வந்துட்டுருக்கு. நம்ம டேவும் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. என்ஜாய் பண்ணிக்கிட்டேவும் அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிகிட்ருக்காங்க. அப்போ டே வந்துட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜேகே இது இப்போ வேண்டாம் அப்படின்றாரு. ஏன்டா என்னாச்சு உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லை, அது ஒரு மேட்ரு இருக்குது, அப்புறமா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படின்றாரு. இப்போ தான் நம்ம டே வந்து ஜேகேட்ட நடந்தது சொல்கிறான். நம்ம ஜின் வந்து சொன்னதை ஆக்சுவலாக ஜின் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நம்ம ஜின் வந்து மேரேஜ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஜிம்மினை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைட்லாம் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம ஜின் வந்துட்டு எல்லாமே சமாதானம் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஆரம் வந்து ஜின்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ஜின் வந்து பேசியிருக்க மாட்டார். நம்ம ஆரம் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார். பட் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இருந்திருக்காது. நம்ம ஆரம்புக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. போக போக நம்ம ஜின் வந்து சுத்தமாகவே பேசாமல் இருந்திருப்பார். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் மாதிரி இருந்தாலும் அவங்க 2 பேருமே இப்போ வரைக்குமே சரியாக பேசிக்கிறதில்ல. ஏன்னா ஜின்னுக்கு வந்துட்டு
எப்படி சொல்கிறது, ஜிமினோட அந்த ப்ரெக்னன்சி காரணமாக தான் இந்த மேரேஜே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து நினச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை தெளிவாக எதையுமே கேட்காம அவனே ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு பேசாமல் இருக்கான். நம்ம வந்துட்டு சரி அவன் இப்போ பேசிடுவான் அப்போ பேசிடுவான் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்ருப்பான். ஆனால் இப்போ வரைக்குமே எதுவுமே நடந்திருக்காது. நம்ம ஆரம்பமும் பேசுறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காதனால நம்ம ஜின் வந்து கன்ஃபார்மே பண்ணியிருப்பார். அதை தான் நம்ம டேக்கிட்ட வந்து ஜின் சொல்லியிருப்பார், நான் பேசாமல் இருக்கேன், ஏன் பேசலை, ஏன் எதுக்கு பேசலை, வேண்டாம் வா வெளியே போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் எதுவுமே பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி தான் நம்ம ஜின் புலம்பிருப்பார். இது எல்லாத்தையுமே ஜேகிட்ட வந்து சொல்கிறாரு. நம்ம ஜேகிக்கு கண்ணெலாம் கலங்குது. இப்போ சொல்லு ஜேகே, நமக்குள்ளே இது வேணுமா அப்படின்றாரு. இல்லை என் அண்ணன் சந்தோஷமாக இல்லாத இடத்துல என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. நீங்கள் 2 பேருமே குழந்தடா அப்படின்றாரு. நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஓ, உனக்கு நான் பார்க்குறதுக்கு குழந்த மாதிரியா இருக்கேன்? ஆமாம், நீ என்னோட சின்ன பையன் தானே, நீ பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி தான் இருக்க அப்படின்றாரு. சும்மா சின்ன பையன் சொல்லாத, அப்போ நான் பெரிய பையன் வேலையை காட்டிடுவேன் அப்படின்றாரு. ஓ, சாருக்கு அவ்வளோ திமிரா, அவ்வளோ தைரியமா அப்படின்றாரு. நீ ஜிம்மினை பார்த்துட்டு என்னை அப்படி ஜிம்மின் மாதிரி எடை போடாத நான் ஜிம்மின் மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஜிம்மின் மாதிரியா? ஜிம்மின் ஒன்றும் சாப்பிட்டு கிடையாது அப்படின்றாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு. கேவலமாக பண்ணாதடா அப்படின்றாரு. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டேவும் சரி நாளைக்கு நம்ம வெளியே போகலாமா அப்படின்றாரு. போகலாமே அப்படி சொல்லி நம்ம சொல்கிறாரு. எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஆரம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நைட் ஆகிடுச்சு. நம்ம ஜின் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆரம்புக்கு சாப்பாடு போடுறதுக்காக. நம்ம ஆரம்பும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. கீழே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது நம்ம ஆரம்போட அம்மா வந்துட்டு, ஆரம்பு இந்தப்பா உனக்கு வந்து இதை கொடுக்க சொன்னான் அப்படின்றாரு. அவனும் வெயிட் பண்ணி பார்த்தான். தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம மட்டும் அதை பார்த்துட்டு என்னது கிஃப்டா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம ஜின் வந்து சாப்பாடெலாம் போட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மட்டும் ரூம் போயிட்டு அவரோட அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு லெட்ரு இருக்குது. அதை படித்து பார்த்துட்ருக்காரு நம்ம அதை படிச்சுட்ருக்கும்போது அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த லெட்ரு எடுத்துகிட்டு வச்சுட்டேவும் அப்படியே உக்காந்துருக்காரு அவரோட பெட்டில். நம்ம ஜின் வந்து வராரு. வந்து டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு தூங்க போகிறாரு. அப்போது கையில் இருக்க லெட்டரை வந்து நோட் பண்ணியிருப்பார். பட் எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு படுக்க போயிருப்பார். நம்ம வந்துட்டு ஜின்னை கூப்பிட்றாரு. ஜின் அப்படின்றாரு. சொல்லுங்கள் அப்படி சொல்லி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. நம்ம பேசலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கார். நம்ம எதுவுமே பேசலை. ஜின் இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்குள்ளே எதுவுமே நடந்திருக்காது, பேச்சுவார்த்தையும் இருந்திருக்காது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. நம்ம ஜின் அழுகிறத பார்த்துட்டு வந்து விலகிடுறாரு. சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. சாரி ஜின் அப்படின்றாரு. நம்ம ஜின் இதை பார்த்துட்டு இன்னும் அழுகுறாரு. உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜின் இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு பிடிக்காம எனக்கு எப்படி இருக்கும், நீ ஒரு தடவை என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு. நம்ம ஜின் வந்துட்டு ஐம் சாரின்றாரு. ஏன்னா அவர் பேச ட்ரை பண்ணியிருப்பார். நம்ம ஜின் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பேசவே விடாமல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எதிர்பார்த்துருப்பார், அவர் பண்ணியிருக்க மாட்டார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போய் இருந்திருக்கும் லைஃபே 1 நேரம். இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு அவங்களுக்குள்ள
அப்படி இப்படி ஏதோ நடந்துருச்சு. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் படுத்திருக்காங்க. நம்ம ஜின் வந்து ஆரம்போட செஸ்ஸில் தான் படுத்திருக்காரு. இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அப்படி எந்த ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அதை ஆரம்பம் கேட்டுட்டு அந்த லெட்டரை காமிக்கிறாரு. அந்த லெட்டரில் பார்த்தா நம்ம ஜின் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம வந்து விலாவாரியாக எழுதியிருக்காரு. இந்த நாய் வந்து என்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு உன்கிட்ட போட்டு கொடுத்துச்சா, விடியட்டும் அந்த நாய்க்கு இருக்கா அப்படின்ட்டாரு. அவன் நம்ம 2 பேரும் சேரணும் தான்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு. உடனே உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவியே அப்படின்றாரு. நம்ம ஜின்னோட அந்த குணம் எட்டி பார்க்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஜின்னு எழுந்திருப்பார்ல, அவர் எட்டி பார்க்குறாரு. நம்ம இதை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜின் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குலாம் வந்துட்டாரு அப்படின்றது நம்ம வந்து புரியுது. இப்போ நம்ம ஜின் கேட்குறாரு, இத்தனை நாள் ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க அப்படின்ட்டு. இல்லை நான் உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டணும் அப்படின்ற ஒரு கில்ட்லேயேவும் இருந்தேன். எனக்கு வந்து உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டேவும் சரி ஐ லவ் யூ அப்படின்றாரு நம்ம ஜின்னை பார்த்து. ஐயோ அப்பப்பா ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம வந்துட்டு நீ சொல்லவே இல்லையே அப்படின்றாரு. சொல்லலாம் இத்தனை நாள் கழித்து சொல்லியிருக்கல, நானும் ஒரு வருஷம் கழித்து சொல்கிறேன் அப்படின்றாரு. இப்படியே உங்களுக்குள்ள அப்படியே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகேவும் டேவும் வேறு லெவலில் ஃபன் பண்ணுறானுவ. ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, கிஸ் பண்ணுறது என்ன, எங்கே பார்த்தாலும் கிஸ் பண்ணிகிட்ருக்கானுவ. வீட்டில் அவங்க அம்மா அப்பாவே 2-3 தடவை பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. பட் அதெல்லாம் எதையுமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்லைடா, நாளைக்குன்ற ஒன்று இல்லவே இல்லைடா, இன்றைக்கி தானே நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதை பார்க்குற எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஜேகே கம்பெனி பக்கம் தலை என்ன கால் கூட நீட்ட மாட்டுறாரு. அவங்க அப்பாவும் ஜேகேவோட அப்பா வந்துட்டு சரி புள்ள கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கட்டும், அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் போயிடுச்சுன்னா நம்ம நிலமதே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரை கூப்பிட்ருக்க மாட்டார். இப்படியே இவங்க தேட்ரு போக, பீச் போக, பார்க் போக தினமும் எதுக்காவது போயிட்டு தான் இருக்காங்க. வீட்டில் தங்குறதே இல்லை, எல்லாம் ஒரு ஊராக சுற்றுறானுவேன். நம்ம ஜேகே வந்து டேக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க, நம்ம வந்து ஜேகேக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க, அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போது அப்படியே தான் ஒரு 3-4 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இன்னமும் இதுங்க ஆடிட்டு தான் இருக்குதுங்க. இப்போ கூட ஒரு பார்ட்டியில் தான் இருக்குதுங்க 2 பேரும். இப்போது டேக்கு தான் நம்ம கால் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஃபோனுமே எடுக்கலை. அப்புறம் ஜேகே கால் பண்ணுறாங்க, ஜேகேவும் ஃபோனும் எடுக்கலை. நம்ம ஜிம்மின்கிட்ட கேட்குறாங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதுங்க 2 எங்கே போய் தொலைஞ்சிருக்குதுங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு நம்ம ஜேகேவும் டேவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ஃபோனை பார்த்துருக்க மாட்டாங்க. 2 பேரும் ஜாலியாக பைக்கில் ரைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஈவன் ஜேகேவோட அம்மா அப்பா கூட வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு 2 பேர் பார்த்துட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு 2 பேர் பார்க்குறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜிமின் வந்து டேவை கூப்பிட்றான். அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து ஜிம்மினை கூப்பிட்றான். ஜிம்மின் பார்த்துட்டு கம்மன் போடா, இங்கே வா அப்படின்றாரு. சரி மதிக்கக்கூட மாட்டுறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஜேகே திரும்பிக்கிறாரு. பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னண்ணா சொல்லி தொலைடா அப்படின்றாரு. சின்னண்ணா வயிற்றில் பாப்பா இருக்கு அப்படின்றாரு. எது பாப்பா இருக்கா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஷாக்கு பார்க்குறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்றாரு. நம்ம டேவும் பக்கத்தில் வந்துட்டு ஜின் மாமா கன்சீவாக இருக்காராம் அப்படின்றாரு. எது அப்படின்றாரு. மக்கு காது கேட்குதா இல்லையாடா அப்படின்றாரு. கேட்குது நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை தள்ளி விட்டு ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அண்ணா அப்படி சொல்லிட்டு கக் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஜேகேவோட அம்மா வந்துட்டு லூசு பையிலே அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, வாயும் வயிறுமா இருக்கணும் போட்டு இப்படி தான் பண்ணுவியா அப்படின்றாரு. நம்ம ஜேகே மூஞ்சி சுருங்கிடுது. நம்ம ஜின் பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்ச நாள் போகிறதுக்கோ அதுக்கப்புறம் நம்ம விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ஆரம் வந்துட்டு பார்க்குறாரு, டேய் என்னடா இன்னும் குழந்தைங்களாவே இருக்கீங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஆரமோட அம்மா தான், குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீ எங்கே விளையாட போகிற, அந்த குழந்தையும் அவனும் தான் விளையாடணும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே இப்போ தான் சிரிச்சிட்டேவும் அப்படியே பார்க்குறான் டேவை. ஏன்னா ஜேகேக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா ஜின் வேற கன்சீவ் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே எல்லாமே நடந்துருமில்ல, அதனால ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு இல்லை அந்த முயல்குட்டிக்கு. நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு, நம்ம ஜேகே பார்க்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறாரு. நம்ம சுகா இருந்துட்டு அவங்க பேபிகிட்ட சொல்கிறாரு, டே பாரா உனக்கு விளாட்றதுக்காக தம்பியோ தங்கச்சியோ வர போகிறாங்க அப்படின்றாரு. நம்ம ஜிம்மி இருந்துட்டு தங்கச்சி தான் அப்படின்றாரு. அப்போ அங்கிட்டிருந்து வந்துட்டு, ஏன் தம்பியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களோ சார் அப்படின்றாரு. அப்படி இல்லைங்க மாமா, தம்பி இருக்கான் தங்கச்சி வேணுமே அப்படி சொல்லி கேட்குறாரு. சரி தம்பி தங்கச்சி நம்ம பெற்றுட்டோம், அப்போது அவன் என்ன பெற்றுப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலை. ஆனால் கண்ணாலேயே டேவை பார்க்குறாங்க. நம்ம டேக்கு வந்து ஷையாக ஆகிடுது. அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜேகேவும் இன்னைக்கு வச்சுக்கிறேன்டா ஒன்று அப்படி சொல்லிவிட்டு அவரும் ரூமுக்கு போகிறாரு. நம்ம டே இருந்துட்டு பெட்டில் உட்காந்து ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே ரூமுக்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே டே பக்கத்தில் போய் உட்கார்றாரு. டே ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு, என்ன மேகலை வெக்கமா அப்படின்றாரு. டே போடா பொறுக்கி அப்படின்றாரு. இன்றைக்கி தெரிஞ்சிரும்ல பொறுக்கியோட வேலை என்னன்னு அப்படி சொல்லி நம்ம டேவை பார்க்குறாரு. ஜேகே வேண்டாம், வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க, அவங்களாம் பண்ணாமையாக இருந்திருப்பாங்க அப்படின்றாரு. டே பொறுக்கி மாதிரி பேசாத, பொறுக்கி அப்படின்றாரு. சரி நான் கொஞ்ச நேரம் பொறுக்கிக்கிறேன், வா 2 பேர் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்றாரு. நீ போய் குளிப்போ, உன் கூடலாம் நான் வந்து குளிக்க மாட்டேன் அப்படின்றாரு. டே வாடா, இனிமேல் என்னடா உனக்கு, அச்சாரம் போட்டாச்சு 5 4 ஆச்சு அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போகிறாரு. தூக்கி தோல்லையே தூக்கி போட்டு போகிறாரு. டே விடுறா அப்படி சொல்லி கேட்டுட்டேவும் நம்ம டேவும் போகிறாரு. வேறு வழி இல்லை, 2 பேரும் ஒன்றா குளிச்சுட்டு வராங்க. நம்ம ஜேகே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம டே அதை பற்றி ஆத்தி காம பார்வையால் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேர் கீழே போகிறாங்க. போயிட்டு சாப்பிட்டுலாம் மேலே வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரூம் போயிட்டாங்க. நம்ம ஜிம்மினுக்கு வந்து தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்ம டே கால் த பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. டே நீ வேறு ஏன்டா போடா, அவன் வேறு காஞ்சி கிடக்கான், ஒரே பாஞ்சிட போகிறான் அப்படின்ட்டு. இப்போ ரூமுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு 2 யோசிச்சுட்ருக்காரு. 2 விரல நீட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. நம்ம டே இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்றாரு. இங்கே வாயேன் அப்படி சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இது 2ல் ஏதாவது ஒன்றத்தோட அப்படின்றாரு. என்னன்னு சொல்ல நான் தோடுறேன் அப்படி சொல்லி நம்ம டே வந்து சொல்கிறாரு. நீ தோடு நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. நம்ம டே இருந்துட்டு நீ என்னன்னு சொல்லு அப்படின்றாரு. இல்லை ஹார்டாக பண்ணலாமா சாஃப்டாக பண்ணலாமான்னு கேட்குறதுக்காக யோசிச்சு பார்த்தேன், அதான் கேட்குறேன் அப்படின்றாரு. நம்ம டே இருந்துட்டு எதில் ஹார்டு எதில் சாஃப்ட் அப்படின்றாரு. இதில் சாஃப்ட்டு இதில் ஹார்டு அப்படி சொல்லி 2 விரலையும் ஒன்று சொல்கிறாரு. நம்ம டே இருந்துட்டு 2யுமே டச் பண்ணுறாரு. நம்ம ஜேகே இந்தா வந்துட்டே அப்படின்ற மாதிரி சட்டையெல்லாம் வேகமாக கழட்டி போட்டு டேவோட லிப்ஸை போய் கிஸ் பண்ணி சக் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா டீப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேவும் ஈக்குவலாக கிஸ் பண்ணுறாரு. லிப்ஸ்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி நெக்கில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து ஜேகே வந்து அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க மாற்றி. நம்ம ஜேகே வந்துட்டு இப்போ டேவோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வந்துட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே மெதுவாடா அப்படின்றாரு. நம்ம ஜேகே எதையுமே காதில் வாங்கலை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்படியே நம்ம டேவோட நிப்பிள்ஸ் வந்து சக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே வந்துட்டு அப்படியே இங்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு நம்ம ஜேகேவை வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கே என்ன பண்ணுறாருன்னு தெரில. நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே கீழே வராரு. கீழே வந்து நம்ம டேவோட டம்மியில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
அப்படியே கிஸ் பண்ணி ஃபேஸ்லாம் ரப் பண்ணிகிட்ருக்காரு அந்த இடத்துல. நம்ம டே இருந்துட்டு கூசுது, டே கூசுதுடா வெண்ணெய் அப்படின்றாரு. எது வெண்ணெயா அப்படி சொல்லி நம்ம டேவோட லெக்ஸை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து மறுபடியும் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு வித் மூனோட. மூன் பண்ணிட்டேவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான் டேவோட பேண்ட்டை வந்து அன்சிப் பண்ணுறாரு. அப்படியே பேண்ட்டை கழட்டி தூக்கி போட்டு நம்ம டேவும் இப்போ ஃபுல் நேக்குடு, நம்ம ஜேகேவும் இப்போ ஃபுல் நேக்குடு அப்படியே பார்க்குறாரு நம்ம டேவை. டே வந்துட்டு அவரோட லெக்கை வச்சு ஹைட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு ஹைட் பண்ணாத, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு. டி லைட் ஆஃப் பண்ணிட்டு வாடா பொறுக்கி அப்படின்றாரு. பொறுக்கி தானே, பொறுக்கி எப்படி லைட்டை போட்டுக்கிட்டும் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே நம்ம டேவோட மெம்பரில் கை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு மூன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்கு வந்து அவன் பண்ணுறத விட அவன் மூன் பண்ணுறது தான் வேறு மாதிரி இருக்குது. நம்ம டே வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம டே வந்து நல்லா மூன் பண்ணிவிட்டு கம் பண்ண ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஜேகே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம டே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பார்க்குறாரு. இரு பேபி அப்படி சொல்லிவிட்டு நம்ம டேவை வந்து படுக்க வச்சுட்டு நம்ம ஜேகே வந்து சக் பண்ணிகிட்ருக்காரு. நாக்கை வச்சுட்டு லிக் பண்ணிட்டுலாம் இருக்காரு. நம்ம டே வந்து வேறு மாதிரி சவுண்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே 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 அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கே சிரிப்பு வருது. மூவ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இப்போ வந்துட்டு நம்ம டே வந்து கம் பண்ணிடுறாரு. நம்ம டே கம் பண்ண நம்ம ஜேகே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்றாரு. டே பொறுக்கி மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்கிறாரு. டே சும்மா என்னை டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத, இப்போ வேறு மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லிவிட்டு டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுறாரு. நம்ம டே இருந்துட்டு பொறுக்கி அப்படின்றாரு. இப்போ டே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜேகே வந்து டைம் கொடுக்குறாரு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜேகே. ஃபஸ்ட்டு சாஃப்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா டேக்கும் ஃபஸ்ட் டைம், அவருக்கும் ஃபஸ்ட் டைம், 2 பேத்துக்குமே பெயினாக இருக்குது. இப்போது ஜேகே தான் பேபி ஓகேவா அப்படின்றாரு ஃபாஸ்ட்டாக. அப்படி சொல்லி நம்ம டே சொல்லி கூட முடிக்கல. நம்ம டேவோட லெக் எடுத்து ஜேகே ஷோல்டரில் வச்சுட்டு த்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேறு மாதிரி சம்பவம் நடக்குது அங்கே. நம்ம டேவோட மூன் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. ஜேகே 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 ஃபாஸ்ட்டாக ஜேகே 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 அப்படின்ட்டு டே 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 அப்படி சொல்லி நம்ம ஜேகேவும் மூன் பண்ணுறாரு. 2 பேரும் மூன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமேவும். அப்படியே ஒரு 2, 3, 4 ரவுண்ட்ஸ் போயிடுது. நம்ம டே இருந்துட்டு அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்றாரு. அப்போ உனக்கு இன்னொரு ரவுண்டு வேணுமா ஜேகே கேக்கு பொறுக்கி பக்கத்தில் வந்து ஏற்றி தள்ளிடுவேன் பார்த்துக்கு அப்படின்றாரு. அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அவங்களுக்கும் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஹாப்பியாக அப்படி இருக்காங்க. நம்ம ஜின்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பம்னா கால் தரையில் வைக்க விட மாட்டாரு. இந்த பக்கம் நம்ம யூன்மின் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேபிக்கு வந்து பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. நம்ம சுகா நம்ம ஜிம்மின்னு தான் சொல்லி வச்சுருப்பாரு. இல்லை வேண்டாம், குழந்த பிறக்கட்டும் அவங்களுக்குலாம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அப்போது உனக்கும் அந்த ஆசை இருக்கா அப்படின்றாரு நம்ம சுகா. எப்படி சுகா இல்லாமல் போகும், என் காட்டு போன மாதிரி ஒரு குழந்த வேண்டாமா எனக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போது நம்ம அப்படின்றாரு, டே காட்டு போன இப்போ வேண்டாம் அப்படின்றாரு. சரி அப்படி சொல்லி நம்ம சுகா திரும்பிக்கிறாரு. சரி நம்ம ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கும் டெய்லியும் என்ஜாய் தான். அப்படியே 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் போகிறதுக்கு அப்படியே ஜாலியாக இருக்குது. இப்படியே ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகுது. இப்போது ஜின்னுக்கு வந்துட்டு நல்லா வயிறுலாம் பெருசாக தெரியுது. ஜின்னுக்கு வந்து இது 9th மந்த்து, நம்ம டேக்கு வந்து இது 4th மந்த்து. டேவும் கன்சீவாக இருப்பார். நம்ம ஜேகே ஆரம்பம் முடிஞ்சிருவான் போல்.
தூக்கிட்டே வர்றான், தூக்கிட்டே போகிறான். நம்ம செக்கப்க்கெலாம் போகும்போது நம்ம டேவை பார்த்து டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் தூரம் நடங்க, கொஞ்சம் பேபி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகும், நடங்க, நிறையா தண்ணி குடிங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம டே வந்துட்டு ஜேகேவை முறைச்சிட்டே இருக்கார். ஏன்னா ஜேகே இறங்கவே விட மாட்டார், பெட்லேருந்து இறங்க கூட விட மாட்டார். இப்படியே தான் போகுது. நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு வலி வந்துடுச்சு. நம்ம ஜின்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்ம ஜிம்மின்னு நினச்ச மாதிரியே ஜின்னுக்கு வந்து பேபி கேர்ள் பேபி தான் பிறக்குது. எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். நம்ம டேக்கெலாம் டபுள் சந்தோஷம். ஐயோ, அடுத்து நம்மளுக்கும் குழந்த பிறக்க போகுதே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா ஜின் பட்ட வேதனையெல்லாம் நம்ம டே பார்த்துருப்பான். நம்ம ஜேகேக்கு வந்து அதை பார்த்துட்டு டேவோட ரொம்ப பயந்துட்டுருப்பான். நம்ம ஆரம்பம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா அப்படி சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாருமே ஜின்னு குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிட்ருப்பாங்க. நம்ம டேவும் அதே மாதிரி ரொம்ப கொஞ்சிட்ருப்பார். ஏன்னா பேபினா ரொம்ப பிடிக்கும்ல, ஆல்ரெடி ஒரு வேளை கன்சீவாக இருக்கார். நம்ம ஜேகே பாடு தான் ரொம்ப பெரும்பாடாயிடுச்சு. ஏன்னா டேக்கு வந்து மூடி ஸ்விங் ஆகிட்டே இருக்கும்ல, திடீர்னு திட்டுவார், திடீர்னு கொஞ்சுவார், திடீர்னு அழுவார், திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம ஜேகே வந்து டே பக்கத்துலேயே இருந்து கவனிச்சிக்குவார். தூங்கும்போது கூட அவர் முழிச்சு தான் இருப்பார். இப்படியே அவருக்கும் கொஞ்ச நாள் போகுது. அப்படியே ஒரு இப்போது டேக்கு வந்து வழி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஜேகே தான் டேவை விட ரொம்ப அழுதுட்டுருக்காங்க வெளியே உட்காந்து. கடவுளே 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 கடவுளே, குழந்த பிறந்துடணும், சீக்கிரமாக பிறந்துடணும், என்ன பண்ணணும்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். நம்ம ஜின்னும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா இவன் இன்னமும் குழந்தையாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக நம்ம டேக்கும் குழந்த பிறந்தது. வெளியே வந்து நர்ஸு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ட்வின் பேபி பிறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஒரு பொண்ணு ஒரு பையனை வேறு லெவலு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பொண்ணு பிறந்துச்சு, ஒரு பையன் பிறந்துருச்சு. இப்போ இதுக்கு 2மே பிறந்துருச்சு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அந்த நர்ஸ்கிட்ட டே நல்லா இருக்கானா அப்படி சொல்லி தான் கேட்குறாரு. அவங்க நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும், அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்கிறாரு. நம்ம இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேபிஸ் 2 பேரும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து டேவோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டு கொஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஜேகே தான் குழந்தைய பார்க்கவே இல்லை, பாருடான்னு சொல்லி போய் காமிச்சிருப்பாங்க. இல்லை, நான் டேவை பார்க்காம குழந்தைய பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்காரு. இப்போ நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஜேகே தான் போகிறாரு, உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. நம்ம டே கண்ணிலேருந்து ட்ராப்ஸாக வருது. பேபிஸ் எங்கன்ற மாதிரி கண்ணாலேயே கேட்குறாரு. இப்போது எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க, வந்து பார்க்குறாங்க. பேபியையும் பக்கத்தில் வைக்க சொல்கிறாங்க நர்ஸு. அதனால் பக்கத்தில் வைக்கிறாங்க 2 பேபியையும். நம்ம டேக்கு வந்து கண்ணில் டியர்ஸாக வருது. நம்ம ஜேகேக்கும் அதே மாதிரி தான். நம்ம ஜேகே வந்து டேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபிஸ்க்கும் கிஸ் பண்ணுறாரு. சாரி டே அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேக்கு அது புரியுது. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை சிமிட்டி காட்டுறாரு. இப்போ எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்போ டேவை வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க நர்ஸு. ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஜேகே தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தையாக மாற்றி வச்சுட்டு அப்படியே டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் குழந்தைங்க சவுண்டு தான். நம்ம ஜிம்மின் பேபிக்கு வந்து இப்போ ஒரு 2 வயசு இருக்கும். நம்ம ஜின்னோட பேபிக்கு வந்துட்டு 6 மாதம் ஆச்சு குழந்த பிறந்து. நம்ம டேவோட பேபி இப்போ தானம்பான பேபி. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தம்தான், குழந்தைங்க சவுண்ட் தான். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பேபிஸை பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இப்படியே ஒரே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ஜிம்மின் தான் சுகாட்ட வந்துட்டு சுகா அப்படின்றாரு. என்னடா ஜிம்மின் அப்படி சொல்லி நம்ம சுகா கேட்குறாரு. நம்ம வந்து இன்னொரு குழந்த பெற்றுக்கலாமா அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாரு. பாவம் மீன்ஸ் பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்டுட்ருக்காரு. ஏன் என்னாச்சு என் பேபிக்கு திடீர்னு இந்த ஞான உதயம் அப்படி சொல்லி நம்ம ஜிம்மினை கொஞ்சிறாரு சுகா. அதில் இப்போ வந்து டேப்பாக 2 குழந்த பெற்றுட்டான், நம்மளுக்கு ஒன்று தானே இருக்குது அப்படின்றாரு. அடக்கல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா பாஞ்சிடுறாரு நம்ம ஜிம்மின் மேலே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நாம்ஜின் வந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸு, கொஞ்சம் சில்மிஷம்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஆரம் வந்துட்டு
ஜின்னுக்கு வந்து ஒரு குழந்தையோட போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜின்னு வந்து அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் குழந்த பிறக்கும்போது. அதை பார்த்துட்டு ஆரம்பனால தாங்கிக்கவே முடிஞ்சிருக்காது. அதனால் போதும் அப்படி சொல்லிட்டு குழந்த வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஷில்மிஷோ வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணல. அதெல்லாம் எப்பயும் நடந்துகிட்ருக்கோம். பெரியவங்களே அப்படி இந்த கடைக்குட்டியை சொல்லவா வேண்டும். நம்ம டேக்குக்கு பார்க்குற இடம்லாம் ரொமான்ஸ் தான். குழந்த பிறந்துச்சுன்ட்டு ஒரு இதே கிடையாது. குழந்தைக்கு ஃபீட் பண்ண எனக்கும் ஃபீட் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து உட்காருவான். நம்ம மானக்கேடாக பேசினாலும் போக மாட்டான். இப்போ அப்படியே தான் ஒரு 4 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமினுக்கு வந்து 2வது குழந்த பிறந்திருக்கா. அந்த குழந்தைக்கு இப்போது 1.5 வயசு. இப்போ வந்து நம்ம மற்ற பேபிஸ்லாம் கொஞ்சம் பேசுகிற வயசு தான். ஏன்னா கொஞ்சம் மாதம் டிஃப்ரெண்ட்டில் ஜின்னோட பேபியும் டேவோட பேபியும் இருக்கும். நம்ம ஜிமினோட பேபி மட்டும் 2 வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கும். அந்த குழந்த நல்லா பேசும். இப்படி தான் நல்லா பேசி விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னோட பேபியும் நம்ம ஜிமினோட பேபியும் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லா பேரும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம ஜிமினோட பேபி சொல்லுது, என் பாட்டி என் அப்பா தானே 2வது பிறந்தாங்க, சுகா அப்பா தானே 2வது, ஆரம் அப்பா தானே ஃபஸ்ட்டு, அதே மாதிரி ஜின் அப்பா தானே ஃபஸ்ட்டு பிறந்தாங்க, ஜிமின் அப்பா தானே 2வது பிறந்தாங்க, அப்புறம் எப்படி நான் பெரிய பையனாக இருக்கேன், ஜின் அப்பாவோட பையன் வந்து சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. நம்ம சுகா கூட சிரிக்கிறாரு. நம்ம ஜிமினிக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவா, அது ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்ல வர்றாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு, டே இங்கே வாடா, என்னடா உனக்கு பெரிய மனுஷங்க மாதிரி பேச்சு அப்படி சொல்லி நம்ம ஜிமின் வந்து மிரட்டுறான். ஜிமினோட பையன் அது எதையுமே காதில் வாங்காமல் ஜிமினை தலை சொல்லிட்டு பின்னாடி வர்றான். டேவவே பார்க்குறான். இது சுகாவும் பார்க்குறான், ஜேகேவும் பார்க்குறான். ஜேகே பார்த்துட்டு, டே எதுக்கு அவனை அப்படி பார்க்குற அப்படின்றாரு. அட போ ஜேகே, நான் மட்டும் உனக்கு பதிலாக பிறந்திருந்தேன்னா டேவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்றான். இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு. அந்த பையன் ஓடுறான். ஓகேடா, இதோட இந்த ஸ்பெஷல் பார்ட்டை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஸ்டோரி எப்படி கொண்டு போனேன்னு எனக்கு தெரில. ரொமான்ஸ் சீன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னால் பேசவே முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். சரிடா, ஓகே, பார்க்கலாம். ஸ்பெஷல் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட், இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய் பாய்.